கிட்னியோட அங்கே போய் குழந்தை பிறந்தும் சேர்ந்து குழந்தையோட வந்தது. இப்போ இந்த ஆலயத்துக்கு பின்பக்கமாக தான் நாங்கள் நடந்து போகிறோம். பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு. கேமராவிலே நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து மன்னார் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் முதல் செவ்வாய். இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்தோணியாரை வழிபடுவதற்காக மாலை நேரத்திலையும் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் என்ன அதிசயங்கள் நடக்குது என்பதை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். அதோட என்னுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து மன்ன சிப்பியாருக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அந்த வழிகாட்டி பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவான பக்தர்கள் வந்திருக்கணும் அந்த ஆலயத்துக்கு. ஆலயத்துக்குள்ளே போகிற பாதை இதிலிருந்து தான் நாங்கள் நிறைய தூரம் நடக்க போகிறோம். பாருங்க, முன்னுக்கே வந்து ஒரு மாத ஆலயம் இருக்குது. இதில் வந்து எல்லாரும் கும்பலிட்டு தான் இப்போ நடக்க போய் நம்ம பாருங்க. அதிசயம் என்னன்னா மாதத்தில் வந்து முதலாவது செவ்வாய் வரைக்கும் வந்து இப்படியான அதிக அளவான பக்தர்கள் வெறிவினமாம் இந்த ஆலயத்துக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் 2-3 கிலோமீட்டர் தூரம் அந்த அந்தோணியார் ஆலயத்துக்கு நடக்கணும். சரி பாப்பா, நடப்போம். அங்கிருந்து வாரீங்க? நாங்க நாவக்குழி. நாவக்குழியா? ஒவ்வொரு செவ்வாயும் வாரினீங்களா? ஒவ்வொரு செவ்வாயில மாதம் பிறந்து முதல் செவ்வாய் வாரினாங்க. கூட அந்த மாதத்துல வந்து முதல் செவ்வாய்க்கு கூட கூட்டம் வருது. மாதம் பிறந்து முதல் செவ்வாயிலானால் கேட்கிற பலன் கிடைக்கிற பலன். உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா? இங்க நாங்க இப்பதானே வாரம், இப்பதானே 2 மாதம் பிறந்து 2 செவ்வாய். கிட்டத்தட்ட எத்தனை செவ்வாய் வரணும் இங்க?
7 செவ்வாய் 9 செவ்வாய். இது யார் உங்களுக்கு சொல்லி நீங்கள் இங்கே அறிமுகமாக என்னது? இப்போ எல்லா எங்கட ஊரில் நிறைய பேர் போனவ. மற்றது ஃபோன்லேருந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தினாங்க. இது இப்படி போனால் அது இந்த பலன் நல்லது நடக்குமென்றதுக்காக நாங்களும் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து சைவக்காரரும் கூடுதல். அது என்னதுக்காக? சைவக்காரருக்கு கூடுதலான ஒரு பலன் கிடைக்குது. கேட்டது கிடைக்குது. ரைட். ஓகே. அம்மாட்ட பேர்? இந்த பேரை சொல்லியே சரி, ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன். சரி அம்மா, சரி. ஓகே. அந்த பக்தர்கள் போயிட்டு கும்பிட்டு வழிபட்டுட்டு வருகிறோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா, இந்த ஆலயத்தில் ஒரு அதிசயம் என்னென்னா, இங்கே நாங்கள் நேர்த்தி வச்சாலும் அது அப்படியே நடக்குதான். பாருங்க எவ்வளோ அதிகமான பக்தர்கள் போயிட்டு வெறியின மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000கணக்கான பக்தர்கள் இப்போ போயிட்டு வெறியினோம். நடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் கோயில் வரையில. காட்டு பகுதியில் அந்த ஆலயம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். மாதா வழிபடுறதுக்காக வந்து பரிசு காட்டி நிற்கினோம். ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் இப்போ அதிகளவான பக்தர்கள் வந்து வழிபடுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது வரிசையாக வந்து தான் அந்த மாதாவை வழிபடுகிறோம். அந்த மரங்களில் வந்து நேர்த்திக்காக வந்து எழுதி வச்சிருக்கணும் பாருங்க. எழுதி கட்டியிருக்கணும் இந்த மரத்தில். அதோட பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் இல்லாத ஆட்கள் வந்து இப்போ குழந்தை வேணுமெண்டு இந்த தொட்டிலெல்லாம் கட்டியிருக்கணும் இந்த மரத்தில்.
ஏற்றி வச்சவங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு தான். அப்போ அதால் வந்து இந்த ஆலயம் வந்து புதுமையானதுன்னு என்ன சொல்கிறாங்க. இன்னெண்டா அதிகளவான பக்தர்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கிறோம். இப்போ மாலை 4 மணி அளவில் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவான பக்தர்கள் வந்து வழிபடுறதை நான் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் வழிபட்டு இதில் வந்து எல்லோரும் ஆறுதலாக இருக்கிறதே நான் காணக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பக்தர் கூட்டமே இப்போ கூடிக்கொண்டிருக்குது. இப்போ நேரம் வந்து 5:45 மாலை நேரம். பார்த்தீங்கன்னா அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உணவுகள் அங்கே வழங்கி கொண்டிருப்பினா. பாருங்க, இங்கே மட்டும் பெருசாக நிற்கிது அந்த கோயில். ஆலயத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பெருசாக வட்டி நிற்கணும். இப்போ நாங்கள் அந்தோணியாரை வழிபட்டுட்டு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, இப்போயும் வந்து பக்தர்கள் வந்து இந்த அந்தோணியாரை வழிபடுறதுக்காக இப்போ வந்து பெருசாக வட்டி வந்து கொண்டு இருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே மட்டும் வந்து பெருசாக நிற்கிதுன்னு பாருங்க. ஓமண்ணா Thank you. இந்த ராசா இங்கே மட்டும் இல்லை, வரிசை நிற்குதுன்னு பாருங்க. நான் சொன்ன 1 கிலோமீட்டர், ஆனால் இது வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தான் நிற்கிது.
பார்த்தீங்கன்னா அந்தோணியாரை வழிபட்டு இப்போ போய்கொண்டிருக்காரு. இப்போ மாலை நேரங்களையும் வந்து இப்போ அந்தோணியாரை வழிபடுவதற்காக இப்போ பக்தர்கள் இப்போ போய்கொண்டிருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கும். ஜாழ்ப்பாணம் நூறு